ஹாய் மக்களே, இன்றைக்கி புடலங்காயை வச்சு சில்லி தாங்க போட போகிறோம். அதுக்கு புடலங்காய் நல்லா இந்த மாதிரி சீவிக்கலாங்க. தோலெல்லாம் சீவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், தொலியில் நல்லா சீவியாச்சுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துடுங்க எல்லாத்துலேயும். பாருங்கள், எல்லா காயும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டுங்க. இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவு கலந்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவுங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த காயும் போட்டு கலந்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு வேணால் சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டாக. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலைங்க. இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் சேர்க்கலைங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டுங்க. அப்புறமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்படி ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுக்குங்க. அப்போ தான் காயெல்லாம் வேகுங்க. ஒரு சைடு வெந்துருச்சுங்க. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். 2 சைடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், புடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. புடலங்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.